ஹாய். கிட்டத்தட்ட நான் கடைசியாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒரு 2 months ஆச்சு. ஃபெப்பில் காலேஜ் ஒர்க் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்ததுக்கப்புறம் 2-3 வீடியோஸ் அப்படியே எடிட் பண்ண அப்படியே போட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு. 2 months தேர்ட் இயர் ஆஃப் பிடிஎஸ் வந்து ஒன்றுமே இல்லைனாலும் எனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகிடுச்சு. முன்னாடி இருந்தோட ரொம்ப அதிகமாகிடுச்சு. 2 months ஆச்சு. இப்படி ஒரு ஃப்ரீ டைம் இது என்னோடய ரூமில் இதனோட ரூம் ஆக்சுவலாக இந்த ரூமில் இவ்வளோ ஃப்ரீயாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் அதை விட முக்கியமாக இன்றைக்கி தான் மைண்டே வந்திருக்கு ஸோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு சண்டே, ஒரு ஹெவி வீக்கெண்ட் அண்டு ரொம்ப மோசமான சாட்டர்டே தாண்டி நிறைய திட்டுலாம் வாங்கி இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் வந்திருக்கேன். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக வீக்கெண்ட் ஜாலி பண்ணுவேன், என்ஜாய் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸோட. பட் ஆனால் நிறைய ஒர்க் இருக்குது. என்னோடய ஒர்க் தாண்டி சீனியர்ஸ் ஒர்க் இருக்குது, அது கொஞ்சம் பண்ணணும். ஏன் சீனியர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவங்கள கொஞ்சம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பயப்படாமல் பண்ண முடியும். பயப்படாமல் பண்ணவே ஒர்க் சீக்கிரம் முடிச்சிடலாம். அதுக்காக ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சும்மா ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட வ்ளாக் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், ஒரு மெமரிஸ். ஆக்சுவலாக இது புது ரூம். நான் ஆக்சுவலாக 3rd floor இருந்தோம், இப்போது 2nd floor வந்துட்டோம். இதுதான் என்னோடய காட்டு. அது என் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சுற்றி காட்டுனா செத்துருவீங்க, அந்த மாதிரி கிளம்ப வச்சுருக்கேன். ரொம்ப மோசமாக இருக்குது. நான் நாளைக்கு ரூம் க்ளீன் பண்ணுவேன். அதை உங்களுக்கு ஒரு டைம்லெஸ்மாக எடுத்து போடுறேன். இப்போ வந்து பிளான் என்ன அப்படின்னா, வீக்கெண்டோடது ஒரு 1 hour டைம் எடுத்து சீனியர்ஸோட ஒர்க் முடிச்சிடணும். முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ப்ராஸ்தோ ஒர்க்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் ஃப்ளாஷிங் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்த்தோ ஒர்க் இருக்குது. ஆர்த்தோ ஒர்க் பண்ணுறதே இல்லை, அது கொஞ்சம் பண்ணணும். இதுதான் என்னோடய பிளான். ஆல்ரெடி 2 minutes போயிடுச்சு. ஒரு 6-8-7 minutesக்குள்ளே முடிக்கிற மாதிரி இந்த வீடியோ வச்சுக்கலான்னு இருக்கிறேன். ஐ ஹோப் நல்லா கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, சும்மா எடுக்கிறேன். முடிப்பேனானே தெரில. முடிச்சேன்னா இந்த வீடியோ அதுக்கப்புறம் ஓடுன்னு அர்த்தம். பை. ஆக்சுவலாக எங்கேயாச்சும் படத்துக்கு போகலாம் தான் பிளான் பண்ணோம். பட் டைம் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு நித்தீஷும் சாப்பிடல. ஸோ எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டு சும்மா சுற்றிட்டு அப்படி வந்து படுத்துருன்னு நினைக்கிறேன். இந்த வீக் ஃபுல்லாக செம்ம ஹெக்டிக்காக போச்சு. ஹெக்டிக்னால் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கல, எதுவும் படிக்கவும் இல்லையா, ஒவ்வொரு நாள் தாண்டறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இப்போது அந்த ஒரு வீக்கெண்டு இங்கே வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக அதை பற்றி யோசிக்காமல் ஒரு நாள் தூங்கி ஃபன் பண்ணிட்டு போனால் தான் அடுத்த வாரம் ஃபுல்லாக ஓட்ட முடியும். ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம்னு வச்சுக்கலாமே. 5 பசங்க சேர்ந்தாவே டீ குடிக்க போகிறது, அங்கே போகிறது செம ஃபன்னாக போயிட்டுருக்கோம். இப்போது என்ன பண்ணுறத வ்ளாக் அப்டேட் பண்ணுறேன். குட் மார்னிங். சண்டே மார்னிங் எந்திரிச்சிட்டேன். ஒரு 1 hour 1.5 hours ஃபோனே பார்த்துட்டு இருந்தேன். F1 ரேஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக லூயிஸ் ஹாமில்டன் ஃபெராரி போயிட்டான். அது நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வின் பண்ணிட்டான், ஜாலியாக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முக்கியமாக இப்போ ஒரு இம்போஷன் இருக்குது, பெரிய 3 times எழுதணும். பேஜ் 2 பேஜ் எழுதணும்னு சொன்னாங்க. வெறும் 3 பேஜ் தான், நொறுக்கியெல்லாம் ஆகிடுச்சு. படிக்கணும். இதை முடிச்சுட்டு நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ரூம் க்ளீன் பண்ணணும், கொஞ்சம் ஸ்க்ரப்ஸ் துவைக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் மணி வீட்டில் இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த பால்கனி சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த பால்கனி ரொம்ப பிடிக்கும். பால்கனி கவுண்டர் டேபிளில் போட்டு கொஞ்சம் எழுதிட்டு போய் ராஜஸ்தான் டீ கடையில் ஒரு டீ குடிச்சிட்டு
திருப்பி வந்து எழுதுவோம் கொஞ்சம் தூரம். அப்புறம் ஹாஸ்டல் கிளம்பி கொஞ்சம் ஒர்க்கெலாம் பண்ணணும். இதான் எனக்கு டே பிளான், வேறு எதுவும் இல்லை. இங்கே வேறு சமைக்கிறாங்க அம்மா வீட்டில். சரி, ஓகே, டைம் லாஸ் போகலாம். கணபதிக்கு போனால் அத்தனை மட்டன் கடை சிக்கன் கடை இருக்குடா. ஆக்சுவலாக வந்து இப்போது நைட் 8 ஆச்சு. இம்போஷன் 2 டைம் எழுதியிருக்கேன், இன்னொரு டைம் எழுதணும். 9:30 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராஸ்தா ஒர்க் இருக்குது, அது கொஞ்சம் பார்க்கணும். இப்போதைக்கு இதுதான் பிளான். இதை முடிச்சுட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் நல்லா தூங்கணும். ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக ஓடணும்னா ஒரு 6 hours தூங்கி ஆகணும். என்ன கஷ்டம், காலைல இருந்துச்சு தான் படிக்கணும். இன்னுமே ஆர்த்தோ ஒர்க்கும் பீடியோ ஒர்க்கும் பண்ணாமல் இருக்குது. இப்போதைக்கு அது பண்ண முடியாது. இம்போஷன் முடிச்சுட்டு நாளைக்கு படிக்கணும். ப்ளஸ் வந்து ப்ராஸ்தோ ஒர்க் கொஞ்சம் முடிச்சுக்கணும். இதுதான் எய்ம். பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. 9:30 முடிக்கிறது தான் பிளானு. பார்ப்போம்.